சீரையும் பாத்தி கட்டி செடிக்க செடி கொஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி சீமானார் பெற்றவைய அண்ண பொண்ணு நடையே செடிக்கு செடி குண்டாராமோ சின்ன பொண்ணு நடையே கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா கொஞ்சம் கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா கொஞ்சம் கோமானா பெற்றவைய அண்ண பொண்ணு நடையே செடிக்கு செடி குண்டாராம் சின்ன பொண்ணு நடையே. எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, ரசிகர் விருப்பத்திற்காக வருஷம் வருஷம் இந்த பாட்டு பாட சொல்லுவாங்களா? எனக்கும் தெரியாது, அந்த செல்லில் பார்த்து பாடிடுவோம். அஞ்சு ரூபாய்ங்க. ஒய் 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 அடிமானே நானே உறவன நினைத்தேனே நானே நானே உசுருக்குள்ள தேனே மானே நானே உறவன நினைத்தேனே நானே நானே உசுருக்குள்ள தேனே சார் எடுத்து நானே செஞ்சேன் வெள்ளை கட்டி வரமாட்டேங்க செங்காரம்பு சார் எடுத்து நானே செஞ்சேன் வெள்ளை கட்டி எங்க வச்சு என் மனச சொல்லி சொல்ல குட்டி செங்காரம்பு சார் எடுத்து நானே செஞ்சேன் வெள்ளை கட்டி எங்க வச்சு என் மனச சொல்ல செல்ல குட்டி கண்டே நடி காதலிய உன்முகத்தை நேத்துத்தா கொண்டே நடி ஆசை பூங்கோடிய கூடத்தா அடிமானே மானே உறவன நினைத்தேனே தானே நானே உசுருக்குள்ள தேனே அடிமானே நானே உறவன நினைத்தேனே தானே நானே உசுருக்குள்ள தேனே சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெட்கப்பட்டு போனதென்ன சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெட்கப்பட்டு போனதென்ன கொஞ்ச காலம் பூமியில நான் போறந்தே வாழத்தான் இன்ப ஜென்மம் போதாதேடி உன்னை நான் ஆளத்தான் கொஞ்ச காலம் பூமியில நான் போறந்தே வாழத்தான் இந்த ஜென்மம் போதாதேடி உன்னை நான் ஆளத்தான் செல்லமடி நீ இருந்த என் வாழ்க்கை சோழதா உள்ள குட்டி பெத்து வாழும் அளவிழுது போலத்தான் அடி கண்ணே என்னை விட்டு நீயும் ஒதுங்கி நினைக்காதே என் காதலி சாரியம் மறக்க மறைக்காதே அடிமானே நானே உறவன நினைத்தேனே தானே நானே உசுருக்குள் ஒழித்தேனே சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன முத்த ஒண்ணு கண்டதுக்கு வெட்கப்பட்டு போனதென்ன சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெட்கப்பட்டு போனதென்ன தானா
கைதட்டிய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது அன்பு தம்பி பலரும் கலைஞர் இங்கே வந்திருக்காப்புல ஒரு கிராமிய பாடகர். ஏன்னா ஒரு கலைஞர் வரையிலே நம்ம தான் வளர்த்து விடணும். அன்பு தம்பி வெண்ணூரை சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கு ஒரு ஜோராக ஒரு கைதட்டி கொடுங்க. அவர் தம்பி ஒரு வளரும் கலைஞன் வெண்ணூரை சேர்ந்த சுரேஷ் அவர்கள் வந்து திருப்பூரில் என்ன வேலையை பார்க்குற அங்கே திருப்பூரில் பனியங்கமணி இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு. அப்படியே இந்த கலையின் மீது இந்த பற்று. ஏன்னா அந்த தம்பி 2 3 நாளாக ஓயாமல் நாடகத்துக்கு வர்றாப்புல என்றைக்காவது மேடையில் பாட விட்டுற மாதிரி எங்களுக்கே நேரம் பத்தது இல்லை. அப்படியே நமது மக்கள் ஒத்துழைப்போடு அன்பு தம்பி வெண்ணூரை சேர்ந்த சுரேஷ் கிராமிய பாடகர் அன்பு தம்பி அவர்கள் ஒரு பாடல் உங்கள் மத்தியில். அடி உன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், ஏன் உள்ளத்தில உன்னத்தான் விதைச்சிருந்தேன். ஓ கெண்ட மீன் பார்வை எனக்கு இறங்கடிக்குதடி, ஓ வாழை மீன் கூந்தல் ஒரு வரம் கொடுக்குதடி. ஓ கெண்ட மீன் பார்வை எனக்கு இறங்கடிக்குதடி, ஓ வாழை மீன் கூந்தல் ஒரு வரம் கொடுக்குதடி. சிறப்பு கைதட்டு ரொம்ப சிறப்பாக பாடிய. ஏன்னா வளரும் கலைஞனை நம்ம நாளாக இந்த நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ரொம்ப சிறப்பாக கும்பாடாதையா சிறப்பாக பாடிய அன்பு தம்பிக்கு நான் சார்ந்து நன்றி. வன்னியூரை சேர்ந்த அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் இந்த மேடையில் கார்த்திக் ராஜா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட நெய்வேலை சேர்ந்த மகாலிங்கம்,
ஆந்தகுடியை சேர்ந்த இளையராஜா, திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் வரிசையில் கண்டிப்பாக உவர்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளால் என்றாவது ஒரு நாள் கூடிய விரைவில் சூப்பர் சிங்கர் சரிகமபதா நிகழ்ச்சியில் கண்டிப்பான முறையில் வன்னியூரை சேர்ந்த சுரேஷ் அவர்களை நாம் மேடையில் பார்ப்போம். நம்முடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் அவருக்கு பதிவு செய்து அவருக்கு மிகப்பெரிய மகுடத்தை கொடுப்போம். கார்த்திக் ராஜா அவர்களுக்கு அந்த வெற்றியை பரிசாக இந்த மேடையின் சார்பாக அளிப்போம். அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக எங்களுடைய வழிகாட்டி அன்பு மைத்தினர் இளங்கோ அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்வார்கள். சூப்பர். உண்மையிலே இந்த ஊருக்கு வந்து எங்களுக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் ஓயாமல் நீங்கள் இனிமேல் நாடகம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் தேதி சொன்னாவோட நாங்கள் வந்துடுவோம். இனிமே உண்மையில் நிறைய கலைஞர்கள் நாடகத்தை வச்சுட்டு நிறைய ஊரில் தண்ணியை போட்டு எங்களை போட்டு கொலையாக கொண்டு வருவாங்க. ஏன்டா வந்தோம்னு வெறுத்து போயிடும். உண்மையில் எங்களுக்கு நடிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, நேரம் தான் எங்களுக்கு பத்தாது. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இந்த எங்களுக்காக இந்த விழாவினை ஏற்பாடு செய்ய எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ ஒரு ஆள் நிறைய ஆள் திறமை நிறைய இருக்கும். நிறைய ஆள் இப்படி சுற்றிக்கிட்டே தெரியுவேன். பாவம் கம்மாய்க்குள்ளே கற்றுவேன், கேணிக்குள்ளே கற்றுவேன். நான்லாம் இப்படி கத்திட்டேன். எங்கள் அப்பா என்னெல்லாம் போட்டு அடிச்சிருக்காரு. எப்படியோ நாடகத்துறைக்கு வந்து எப்படியும் ஆண்டாங்குடியில் நல்லா இருக்கேன். அதே மாதிரி அன்பு தம்பி ஒரு கலையில் மென்மேல் சிறக்க என்பதை தெரிவித்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்? அண்ணே, எனக்கு 10 வருஷமாக பொண்ணே கிடைக்கல. சரி, பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. அடடா அடடா. வைகாசி மாதம் 35ஆம் தேதி எனக்கு கல்யாணம். வைகாசி 35 வரையுமா தேதி இருக்கு? அட இது தேதி இல்லைன்னா அடுத்த மாதத்துல கடன் வாங்கிட வேண்டியானே. அதானே. ஆனால் இன்னைக்கு என்னை கட்டிக்க போகிற பொம்பளை பிள்ளை நம்ம ஊருக்கு வந்திருக்கா. எல்லாம் ஜோராக கைதட்டுங்க. அவசியம் வருவா. அவளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்துடணும் அவசியம். எதுக்கு வர்றீங்களோ இல்லையே எங்கள் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுவோம். ஆனால் அவளை நான் இதுவரை நேருக்கு நேரம் நான் பார்த்தது இல்லை. ஃபோன்லேயே தான் பேசியிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க அவள் நம்ம குடும்பத்துக்கு ஒரு சிறப்பானவளாம். நல்ல அழகாக இருப்பாளா? ரொம்ப அழகாக இருப்பாளாம். வேறு எடுத்து பார்க்க மாட்டாளாம். பக்கத்து வீட்டில் கூட இதுவரை போனது இல்லை. ரொம்ப பக்குவமான அவள் வரணும். அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என் உலகம். சரி, எனக்கு வருவா. அவள் பேர் என்ன தெரியுமா? அவள் பேர் எந்திரி. எந்திரியா? அது என்ன வித்தியாசமாக இருக்கு? அவள் பேர் எந்திரி. இன்னொருத்தி வருவா. அவள் பேர் கிளப்பு. என் பேர் உட்காரு. என்னடா இப்போ வருவா பாருங்க எந்திரி. எங்க வருவா? எந்திரியா? அம்மா தூங்குறாள், முதல்ல எழுப்பிடுங்க. அந்த அக்கா நீ எந்திரிக்கா. உன் மருமக வாடா. இப்போ வருவா வரு. வெக்கமா? ஹாய் இருந்துட்டேன். ஐயோ, ஹலோ, ஹாய் இருந்தே சொல்லலை. உங்களை புதுசாக பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் நான் கட்டிக்க போகிற எந்திரியோட அப்பத்தாவா? இல்லை அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ கோச்சிங்களா? வாங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில் இடி விழுந்துருச்சே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழையும் வரும். 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கழிச்சு இடி விழுந்துருச்சு. பரவாயில்ல, நமக்கு கருப்பாக இருந்தாலும் கருப்பு தான் நமக்கு பொறுப்பாக இருக்கும். சேப்பை கட்டினோம்னா நமக்கு கொலை நடுங்கி போயிருக்கணும். போயிட்டு வருவாள், வேறவன் கைப்பற்றிடுவான்னு. ஆனால் இவளை ஒரு பொம்பளை ஒருத்தோட ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். ஆனால் அவள் இருக்க அளவுக்கு கந்திச்சு போட்டு. ஐயோ அடியே எந்திரி. ஏ படிச்சிருக்காயா? நோ டச்சிங். ஐயோ, இந்த லூசு முண்டைக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க நோனா இல்லைன்னு. நோ டச்சிங்கா? ரவி சொல்லி கொடுத்தாரா? ரவி சார் சொல்லி கொடுத்துருக்காரு. அடியே ஜெயப்பிரியா கல்யாணம் பண்ணா 10 பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் உன்னைய கல்யாணம் பண்ணா 10 பேர் வீட்டை விட்டு வெளியாயிருவாங்க. இப்போ எப்போ மேரேஜ்? நோ. ஏ ஐயோ, அவசாரி முண்டை என்ன படிச்சாங்க? எதுக்கு எடுத்தாலும் மேரேஜ் நோ. மேரேஜ் இஷ்டம் இல்லை. ஏய், இஷ்டம் இல்லைன்னு சொல்ல. ஏன் உனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை? நான் படிப்பு முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, கைதட்டுக்கண்ணே. உண்மையில் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கல்வி தான் முக்கியம்.
நம்ம ஊர்லலாம் எத்தனை பேர் படித்து காலேஜில் பணிபுரியும் அண்ணன் ரவி அண்ணன் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க, பேர்லாம் தெரியலை. அது மாதிரி கல்வி தான் முக்கியம். ஏன்னா நம்ம எத்தனை வேலை பார்க்கணும் பரவாயில்ல படிக்கிறோம்ங்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் என்ன படிக்கிறீங்க? பிஆர்சி. பிஆர்சி காரைக்குடி டு பட்டுக்கோட்டை பசு மாதிரில தெரியுது. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்டோம். சரி, பிஆர்சி முடிச்சுட்டு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா காரைக்குடி டு சென்னை பாயிண்ட் 2 பாயிண்ட். டேய் நீ பொண்ணா பசு கீப்பர் அடி. சரி அடியே எந்திரி. ஏன் கல்யாணம் மாட்டேன்னு சொல்ற? பரவாயில்ல, நீ படிக்கணும்னு சொல்ற, அது வரை சந்தோஷம் தான். உனக்கு சொல்லி கொடுத்தாள் யாரும்? நோ, அவர் காலேஜ் அவர்கிட்ட தான் படிக்கிறேன், காலேஜ் ப்ரொஃபஸர் ரவி அண்ணிட்ட. ஏப்பா ரவி என்ன நோ மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரா? ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன் கல்யாணம் வேணாம்ங்கிறீங்க? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி கூட படிக்க முடியாது என்னால. சரி, ஆனால் ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அடியே குடும்பம்னா உல வைக்கத்தானே. என் உருவத்தை பார்த்து நீங்கள் இது பண்ணி அதில் பொம்பளை பிள்ளைனா சமைக்கத்தானே வேணும். சமைக்கணும். ஆமாம், அதுக்காக உனக்குன்னு சமைக்க முடியாது. சரி, பானையவே உள்ள வச்சிருப்பவருக்கு. அடியே எந்திரி. ஏன் மாட்டேன்னு தெரியுமா? ஏன்? நான் இருக்கு 30 கிலோ தான் இன்னைக்கு நிறுத்து பார்த்தேன். நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோலர் இருந்தா தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவா. வாழ்க்கைனா பல நச்சு வரணும். இருந்தாலும் எனக்கு இந்த கல்யாணத்துல வேணாம், என்னை பிடிக்கலன்னு சொல்லிருங்க. பிடிக்கலை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம், நீ தான் எனக்கு வேணும். ஐயோ, எங்க அப்பா அம்மா அதை காட்டி உங்களுக்கு ஏதும் கட்டி வைக்க பாத்தியா? அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை 10 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் இல்லையா? ராஜா, அவங்க நல்ல மாப்பிள்ளைன்னு பார்க்கல. சரி, நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி நகை என்ன அவ்வளவு பெருசா விக்குது? ஒரு பவுன் 1500 ரூபா விக்குது. ஒரு பவுன் 1500 ரூபா விக்குது. நகை கடைக்கு போனியா, காரைக்குடியா, கவரிங் கடைக்கு போனியா? என்னடி அவசாரி பையில 1.5 லட்ச ரூபா விக்குது, 1500 ரூபா விக்குதா? என்ன நீ ஒரு கத்திக்க போறோன்னு அவசாரி பையன் கேட்குற? அடியே பரவாயில்ல வாடி, நீ தானே சொல்லி. ஐயோ ஒரே தான் சாயா சுருக்குன்னு குத்துது. உன் தங்கச்சி வாரா, இப்போ வருவா பாரு. அடியே கிளப்பு. மாமா, என்ன ஆரவாரமா பேசிக்கிட்டு இருந்தீங்க? வீட்டு வேலைக்கு ஒரு ஆளு கேட்டிருந்தேனே, ஆளை பிடிச்சிட்டீங்க. ஆளா? ஏய் மாமா செத்த. ஆனா இவளுக்கு குண்டி மட்டும் பெருந்துனா உலகத்தை விட்டு போடுவா. மாமா 10 ரூபா தேங்காய் கொட்டாச்சு மாதிரி குண்டி நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. நீ எனக்கு வேணாம், நீ வேணாம். இனிமே நீ அம்முஞ்சில முழிக்க வேணாம். நான் வேணாமா? நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு. அத்தா, நீங்க என்ன நான் எப்படி இருப்பேன்? வேணாம், எனக்கு தாலி கட்டி வேணாம் கரலையம்மா. அடக்கு இருக்கு போல. அந்த நாடா நடாது. நீ என்னை தாலி கட்டி குடும்பம் நடத்தி இருக்க. நீ தாலி கட்டி குடும்பம் நடத்தினா அதுக்கு என்ன? ஐயே, நான் உன் பொண்டாடிடா. பொண்டாட்டில எனக்கு 10,000 மனத கண்ணா டைவர்ஸ். என்னடா சொல்ற? நான் உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு வேணாம். செத்தானே ஏன் கூட தான் சாகணும். நீ எனக்கு வேணாம். ஏன் வேணாம் சொல்ற? என் எந்திரி இருக்கா? எந்திரியா? என் எந்திரி தான் என் வாழ்க்கை. அவங்க தான் என் உலகம். இதே வார்த்தை தானே என்கிட்ட சொன்ன. அம்மா, யார் அந்த பொம்பளை? இந்தா இருக்கா பாரு. யார் இதுவா? யார் அந்த கழட்டு முண்டை? ஏய் மரியாதையா பேசு. ஒரு தாலி கட்டுற புள்ளைய போய் கழட்ட முண்டை யாரடி பேசுற? மரியாதை வார்த்தை அளந்து. இல்ல, அது பேர் என்ன சொன்ன? எந்திரி. இத பார்த்தா எப்பறா எந்திரிக்கும்? உள்ளதும்லடா போயிரும். மரியாதையா பேசுறீ, மரியாதையா பேசு. அம்மா, இந்த பொம்பளை பின்னாடியா போய் அலைஞ்சே? இந்த லூசு முண்டைக்காகவா என்ன வேணாம்னு சொன்னே? ஏட்டா, அது மூஞ்சிய பாத்தீங்களா? அது கெட்ட கேட்டுக்கு. ஏய், பாய முறிமத. மானம் கட்டு போயிரும். ஏண்டி அவ கேக்குறா உங்களுக்கு கையத்துல வச்சிருக்கீங்களா? ஏட்டா, ஒரு நியாயம் வேணாமாத்தா? ஏதோ முடிய கிடக்குறதுக்கு இத்தனை போட்டு வச்சிருக்க. அறுத்து முறை அறுத்து அடக்கி வச்சு பேசு. நீ மொத அடக்கி வச்சு பேசு. யார புருஷனா யார பக்க போடுறது? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஒரே மூத்திர வாட அடிக்குது. ஏண்டி உனக்கு உள்பாவட கிடைக்கல? அவனும் சும்மா இல்ல, அவ தவுசர் போட்டுக்கானா கார். நீ போடா அவசாரி போல. ஏய், ஏன் புருஷன மரியாதை நம்ம பேசுற உனக்கு அப்படிதான் மரியாதை. என்ன போடி, உனக்கு தெரியாதாக்கா? நீ எத்தனை பேரை வச்சிருந்த நான் சொல்லவா? அப்படியே கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நான் லிஸ்ட் போட்டு சொல்லவா? பாவடை தயவு செஞ்சு தூக்காத. ஒரே கவுச்சி வாட அடிக்குது. கணக்கு போட்டு என்னை பத்தி நீ என்ன சொல்லுவ? 15 வருஷம் பெட்டிக்கார நீ எத்தனை எனக்கு தெரியாதா? 20 வருஷமா ஆடோட்டுக்கார வச்சிருந்தியா, அது எனக்கு தெரியாதா?
பண்ணி அது எனக்கு தெரியாது. போடி நீ கோயில் பூசாரி ஆக்குன ஓடி கோயில் பூசாரி மகனை வச்சிருக்க. அடியே முதல்ல உங்க 2 பேரை நான் வச்சு நான் தான் மறந்து குடிக்கணும். சாவுடா சாவு. ஏங்கடா இருக்க? இதெல்லாம் புரிஞ்சுக்கடா போய் பணம் மரத்துல. நீ தென்னை மரத்தை பிடிச்சியாரு? பைப்படி சண்டையா இருக்கும் போல இருக்கு. விளக்கமா அடியே அடியே எந்திரி அடியே. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? இரு இரு என்னடி சொன்ன? ஏய் இருடா. என்னது? ஏண்டி? யாரு சொல்ல தட்டுவாடி இந்த பிரச்சனையே அவளை கை வச்சா நான் எதை வேணா விட்டு கொடுப்பீங்க, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். அடிச்சுக்கிறாங்க. என்னடா அழகு. சரி விடு, அழுகாத விடு. இவன் என் காலெல்லாம் கொறாளடா காலெல்லாம். ஐயா ஐயா என் காலெல்லாம் பார்த்து பார்த்து கால கொடியில கட்டாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சு பேசுறா. யாரடி குரங்குன்னு பேசுறா? மரியாதையா அவதான் குரங்கு. பாத்து அளந்து காட்டு. அவதான் குரங்கு. டேய் இருடி. ஏண்டா? என்னடி? ஏண்டா அந்த லூசு முண்டை எங்கடா புடிச்ச? அவன் சொல்றா வேற அவன் கிளி ஓல யாரடி கிளி? நான் கிளி, நீ குரங்கு. என்ன கண்ணா உன் முகத்தை இதுல பாருடி. நீ உன் ஆத்தா. சரி விடுங்க. என்ன தங்கச்சி தொங்கச்சின்னு. ஐயோ எந்த ஆம்பளைக்குமே அழகா இருக்கிறத பிடிக்கவே மாட்டேங்குது. தேடி தேடி போய் என்ன இப்ப குத்துது கர்மம். என்னவே இருந்தாலும் நம்ம ரெண்டு கொட்டாச்சி அடிச்சுக்கிறாதீங்க. ஏய், அக்கா நீ தங்கச்சி நகர்றா முத. போடா முத. நீ அங்க போ. இருவரே. உன் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? பழைய துணி பழைய வேப்பர் உனக்கு வேணும். ஏத்தா நல்லா பாத்துக்கங்க தா. புள்ளைய டீச்சர் இந்த இதுல எழுதுவாங்க, டஸ்டர் பத்திங்களா அழிப்பால போர்டுல. அது யார்டா வானே? ஏண்டா முட்டையை கிடைக்கி? அது யார்டா வானே? ரவி சார்ட்டதே வானே. சார் உங்க மானத்தை புடுங்குறா சார். பாராத்துக்கு போட்டுருக்கு ரவி போட்டு பாரா. ரவி சார் காலேஜ். ஏய் ரவி சார் காலேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்த. என்னத எடுத்து காமிச்சல? ஒன்னத எடுத்து காமி. ஏண்டா லூசு பயலே. இதுக்கு தான் என்ன வேணாம். என்னத எடுத்து காமிச்சல? என்னத? நீ காமி. ஒண்ணே மாதிரி நான் வச்சுக்கலாம். நாம் தெளக்குது. அப்படியே அப்படியே நைவா கேப்ப. நீங்க அம்மி நீ ஊத்த முண்டை. ஓசில பாத்துட்டு போறதுக்கு. வாங்க. மரியாதை சண்டை போடுறாங்க. அவனை விட்டு ஓடி போயிரா. அடியே இங்க வாங்க. நேர் ஒற்றுமையா இருக்கணும். அக்கா தான் சேட்டா ஒத்துமையா இருக்கணும். நம்ம ரெண்டு பேர் உரல்ல ஒரு உலகை போட்டு குத்தணும். நதக்கு ததக்கு ததக்கு ததக்கு. அவன் செத்துருவானே பரவாயில்லையா? ஏய் வாரத்துல 7 நாள். சரி 3 நாள் உன் வீட்ல 3 நாள் என் வீட்ல. மிச்சம் ஒரு நாள் அவன் ஆஸ்பத்திரி குளுக்க சேர்த்து போட்டு. எதுக்குக்கா? அப்புறம் என்ன தெரியுது? இப்ப நம்ம 3 வரணும். நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லு. மாசத்துல 30 நாள் 31 நாள் 32 நாள் வரை கூட இருக்கு. 27 நாள் என் வீட்டுல இருக்கட்டும். மிச்சம் 3 நாள் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. திருப்பி 1ஆம் தேதி என் வீட்டுக்கு விட்டுருங்க. அந்த 3 நாள் நான் கதை உடைச்சு போட்டுருவேன். ஏன் இங்க வாங்க. அடிச்சுக்கிறாங்க. நோ என் புருஷனை விட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நம்மலாம் எங்க வருது? அவன் எப்படி பிடிக்கிறா பாத்தியா? சரி முண்டை. பலசாரி முண்டையா? எங்க பிடிக்கிற? சரி சரி தான் கார்த்திக் ராஜா அவர்களே. என்னடா? அத்தானா? செனப்பிரியா காட்லியும். ஏய் செனப்பிரியா இல்லடா, ஜெயப்பிரியா. ஐயோ ஜெயப்பிரியாடி. ஐயே இங்க வாங்க. நம்மலாம் எங்க போறோம் தெரியுமா? எங்கடா போறோம்? ஐயோ எங்கங்க போறோம்? செல்ல. என்ன நீ ரொம்ப சிரிக்கிறீ என்ன? செனப்பிரியா காட்லியா. சூப்பர். என்னது?
என்னது அது பீராண்டா சீ கர்மாமா மாமால அடிச்சிட்டு அம்மா தங்கச்சி இந்த மாமால இந்த ஆளு வராரு இப்படி ஒரு ரசிகர் இருந்தா விடிய விடிய நம்மளா கூட நடந்து உண்மையிலே எங்களுக்கு உள்ள போவே மனசுல அந்த ஆளு வரணுமே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட சங்கீதம் நாடு பாட வந்தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை கிட்டிட சித்திரை வந்தது மாலை மலை தேனே இவ செந்தூர பொட்டு வச்சா இப்போது எங்க தேரேறி செல்லும் காலம் எப்போது ஏய் முல்லை மலர் கொடியே பக்கம் வந்தால் என்ன போகவல்ல குயிலே சொர்க்கம் தந்தால் என்ன கொத்து மலர் கொடியை நீதான் தொட்டாலே இப்ப ஏத்திட்டு எப்படி இறக்குறது ஏத்துறது இறக்க தெரியாதா என்ன வாத்தியார ஆமா ஏய் கை மைக்கு போச்சு போறோம் புள்ளிடுமா மாதா கொத்து மலர் கொடிகை நீதான் தொட்டால் என்ன முத்துமடி தரத்தில் கையும் பட்டால் என்ன தேனிலே அலைக்கையில் மாங்குயில்தான் மறுக்குமா வான்மலை போல் பொழிகையில் பூமரம் தான் தடுக்குமா அழகிய கலை நிலவேவா விரைந்தேவா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது முத்து சிரித்தது முத்து வெடித்தது முத்திரை கிட்டிட சித்திரை வந்தது மலை தேடி ஒரு சங்கீதம் நான் பாட வந்தேன் ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேன் ஒரு சங்கீதம் நான் பாட வந்தேன் ஏய் ஐத்தியக்காரி கீழே உருகிட்டு போயிருச்சுடி உன்னை என்னும் பொழுது நாணம் உண்டாகுது ஆசை என்னும் மலைகள் என்னை பந்தாடுது கன்னி விழி கசையில் காதல் தேரோடுது காதலில மயில்கள் இங்கே நீராடுது நான் உனக்கெனவே பிறந்தவள் நீ தொடவே மழந்தவள் உன்னருகே இருக்கையில் உன்னுலகம் தெரியுது திருந்துன்னை அழைக்கிறதே விரைந்தே வா. மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மலை தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே ஐயோ லூசு சிரிக்கி இத மேல ஓடுறீனா ஆனா அந்த ஆடு அடி சிரிக்கின்னு சொல்லுவாங்கல்ல அதோட சேர்ந்த போல இருக்கு அண்ணே வணக்கம் இதெல்லாம் ஒத்துமை நல்லா தான் இருக்கு அண்ணே வணக்கம் ஜெயபிரியா நீங்க நல்லா இரு உன் பேர் என்ன எந்த மரியாதை அந்த தூக்கி மேல போடுறியா இல்லையா போல கீழ உங்க பொம்பளை பிள்ளை பண்ணிக்கிற நீ ஆன்னு பாத்துக்கிற போடு முதல்ல மேல தாவணிய எது முகரே பாரு முகரே என்ன சொல்றீங்கம்மா தாவணிய மேல போடுடி என்னம்மா ஏய் ஏய் அடியே ஐயோ இது எப்படி அங்கே போச்சு இவன் இப்படி நிக்கிறா நீங்க தானே மேல வர சொன்னீங்க அரஞ்சன்னு வச்சுக்க பல்லு கீழே விழுந்துரும் ஒரு பல்லு வேற காணும் எடுத்துட்டு வா போ அந்த தாவணி இது மாதிரி தோல்ல போடணும் இப்படி அப்படி போடணுமா சந்தோஷம் ஊஞ்சலாட அறிவே இடுப்புல சொருகுடி அது துப்புனீங்களே வாயில துப்புனீங்களா ஏண்டி நக்கிருப்பியோ முகரே பாரு முகரே இந்தா இடுப்புல சொருகு ஏய் இந்த சோளி இங்க வச்சு இங்க சொருகு இங்கயா அந்த புள்ள எப்பன்னு இருக்கு வேற அம்மா இடுப்புல சுத்தி சொருகணும் சுத்தி வருமா நீங்க சொன்னா அப்படியே ஆமா ஆமா எந்த ஒரு மணி நான் இழுத்தட்டாம்பட்டி
நான் மருதங்குடியில எப்படிதான் வச்சிருக்காங்க மருதமணி. சரி தூரமா இப்படி இல்ல ஜெயப்பிரியா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பா. என்னடி அவன குழந்தையா உனக்கு சொல்ல தெரியுமா பேம்பர்ஸ் இப்படித்தான். ஏய் நிமிர்ந்து நில்லுடி. ரெண்டு கையை இப்படி மேல தூக்குப்ல. சொருகுவியா? எனக்கு சொருக தெரியாம ஏன்டா அவன் இடுப்புல நிக்குது? ஏய் ஐயோ எங்க ஜெயா குடு இங்க. என்ன அந்த புள்ள பொம்பளை புள்ள தொட்டா அப்படி பண்ணுது? எங்க பாப்போம். என்ன இது? எங்க கொஞ்சம் டீப்பா பாப்போம். பாப்பம் பாப்பம். நீ அங்கிட்டு பாரு. டா ஆடுகாலி முண்டை ஆடாம நின்னு போத. என்னடி உனக்கு பிரச்சனை? அம்மா நீங்க தெருவு போறீங்கல்ல. ஐயோ அந்த பிள்ளைக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் பிரச்சனை. கண்ணை உறுத்துது போல. என்ன அப்படிதான் ஒரு திருப்பி தோல. ஐயா வைக்கவே இல்லை. என்ன நடிப்பு நடிக்குது? தொட்டால் எங்கும் பொன்னாகுமே இன்மே. ஏய் நில்லு. தொல்லை தாங்க முடியல. சுட்டால் பொஞ்சி வைக்கும் கைகள் படாமல் வாய் மூடு. கைகள் படாமல் கால்கள் தொடாமல் பிள்ளை வருவது. அப்படி இல்லடி பாட்டு. ஏடி எடுவட்டவளே வாடிங்க. நேரில் வராமல் நெருங்கி போடாமல். ஏய் பாட்டடி பாடுகடி. சுத்ரி ஏடி பாட்டு பாடு. ஐயா ஐயா ஒரே சுத்தால சுத்தா. வந்துரு எனக்கு. அம்மா இப்போ எங்க சுத்து? நான் ஏய் ஐயோ தாவணி பிடிச்சிருச்சு. எல்லாம் அரவர வேலையா பாக்குது. தீப்பெட்டி வாங்கிட்டு நெருப்பு வச்சு கொளுத்தி போறேன் நீ. ஐயோ நெருப்பு வச்சா பிடிக்காது. 2 வருஷம் ஆச்சு துவச்சு. நீங்க சொருகுனது புடுங்கிருச்சு. அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சொருவோம். இங்க வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா ஐயோ நாயோ. ஆனா அவ யோகாக்காரி. என்னடி ரெண்டு பேருமா ஒவ்வொரு ஆளா சொருகுங்க. ஏமா ஒரே நேரம் தான். அம்மா நீங்க அங்க பிடிங்க. சரியாக முடிக்க போ. சருகணி கிராமத்திலே 10:30 மணி அளவில் சிலை திறக்கப்படும். அனைவரும் வந்து அறிவேட்ட கார்த்திக் ராஜா அண்ணே. அடே சிலை இன்னும் முகமும் மூடி இருக்கணும்டா. இல்ல இப்ப புதுசா மாத்திட்டாங்க. என்ன அது? கொய்யாக்கா பாடி ஆகிட்டு. வர வர வாய்க்கு வந்துரும் போல் இருக்கு. என்னதே அப்படி பொம்பளை வச்ச மரவக்கத்தை ஏய் ஒழுங்கா மாற்றி. மெதுவா மெதுவா ஏய் மரியாதையா பேசு. அவளை பத்தி உனக்கு தெரியாது. நிப்பாட்டு. ஐ சொன்னனே கேக்குறியே. ஏய் வாயை மூடு. அப்படியே டீ சூடா ஒரு ரவுண்டு கொண்டு சொல்லுங்கண்ணே. சுருக்கணும். அண்ணே அப்பா என்ன சொன்னார்? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கார். காவல் பார்த்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான். ஆடணும் பாடணும் பறைய ஒரே வரட்டி வந்துட்டேன். அலலும் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். அலலும் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். வானில் வந்த விட்டு வந்து சேரும். விட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். சோ சோ அன்னைகள உங்களோட பெருந்தொல்லையா ஆளோல பாடுவது கேட்கவில்லையா? அன்னைகள உங்களோட பெருந்தொல்லையா ஆளோல பாடுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? பொம்பளை வேஷம் போட்டிருக்க மருதமணி ஒரு அடி கடா. ஆனா அந்த பிள்ளை வாங்கி பாடுது.